நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே இன்று நாம் கர்த்தருடைய பந்தியை ஆசாரிக்க எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். அதாவது கர்த்தருடைய பஸ்காவை நாம் ஒரு மனதோடு கூடி ஆராதிக்க அல்லது அனுசரிக்க, அதை கொண்டாட நம்ம வந்திருக்கிறோம். பரிசுத்த வேதம் நமக்கு பஸ்காவினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பஸ்காவினுடைய முக்கியத்துவம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வரை உள்ள வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சபை மக்களாகிய ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்ற ஒரு காரியம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசாரிக்க கடவோம். இது ஒரு சாதாரணமான ஒரு சடங்கு அல்ல, இது ஒரு புனிதமான ஒரு செயல். இதை நாம் தேவனுடைய வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எல்லா சுவிசேஷங்களிலும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தான் மரிக்கிறதற்கு முந்தைய சாயங்காலம், வியாழக்கிழமை சாயங்காலம் அன்று தன் சீசர்களோடு இந்த பஸ்காவை ஆசரிக்கிறார். இந்த பஸ்கா 2 காரியங்கள் இந்த பஸ்காவில் இருக்கிறது. முதலாவதாக, இது இஸ்ரவேல் மக்கள் 2 நாடாக பிரிந்தது, இஸ்ரவேல் தேசம், யூதேயா தேசம்னு. இப்போ இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, கலிலேய மக்கள் இதை வியாழக்கிழமை சாயந்தரம் இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறாங்க. இயேசு கிறிஸ்து வியாழக்கிழமை சாயந்தரம் அவர் தன்னுடைய சீசர்களோடு கூட பந்தி இருக்கும்படி என்ன பண்ணுகிறார், சீசர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். நான் என் சீசர்களோடு கூட இந்த பஸ்கா விருந்தை புசிப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அவங்க எங்கே போய் ஆயத்தம் பண்ணணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போங்க, ஒருத்தன் தண்ணி கூட கொண்டு வருவான், அவன் பின்னாடியே போனால் அவங்ககிட்ட சொல்லுங்கள், ஆண்டவருக்கு பஸ்காவை ஆசரிக்கிறதற்கான ஒரு இடம் வேணும்னு அவன் கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்ட ஒரு இடத்த உங்களுக்கு காண்பிப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். சீசர்கள் போகிறார்கள், அதே மாதிரி அவர்கள் காண்கிறார்கள், அதே விதமாக பஸ்காவை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அப்படி ஆயத்தப்படுத்தும் போது இயேசு தன் சீசர்களோடு கூட பந்தி இருக்கிறார். சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு தன் சீசர்களோடு பந்தி இருந்த அந்த முறை, அது எப்படிலாம் இருந்தார், என்னெல்லாம் நடந்தது, நமக்கு அது தெரியாதில்ல. நம்ம இயேசு ஏதோ ராபோஜனம் கொடுத்தாருன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது உள்ளான ஒரு காரியம், அதில் நிறைய விஷயங்களை கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். இயேசு தன் சீசர்களோடு இந்த பஸ்காவை அவர் ஆசரித்த போது அந்த டேபிள் எப்படி இருக்குன்னு சொன்னால் யூ டைப்பாக இருக்குமா. அதாவது யூ டைப். இப்போ அவர் இங்கே நின்னார்னா அது அப்படியே இப்படி வரும், சீசர்லாம் அப்படி சுற்றி உட்காந்துருப்பாங்க. ஸோ யூ டைப்பான ஒரு டேபிளில் இயேசு உட்காந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சீசர்களோடு இந்த பஸ்காவை ஆசரிக்கிறார். ஆக்சுவலாக பஸ்காவை எப்படி ஆசரிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார், எப்படி இந்த பஸ்காவை என்ன பண்ணணும், ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும், அப்படின்னா இருக்க பெல்ட்டை கட்டுன்றார். எப்படி புசிக்கணும், கச்சையை கட்டி கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும், காலில் பாதரட்சை போட்டுக்க, உங்கள் கையில் தடியை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள், அது கர்த்தருடைய பஸ்கா. இதுதான் இப்படி தான் புசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் மோசே கட்டளையிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில் அது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா மாறிடுச்சு. அங்கே ஆண்டவர் அதை கடைபிடிக்க சொன்னதுக்கும்
இயேசுனுடைய காலத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. அங்கே ஏன் சொன்னார்னா, அவங்க எகிப்திலிருந்து புறப்படணும், ரெடியாரு. இன்னைக்கு ஒரு பெரிய மிரக்கல் நடக்க போகுது. எத்தனையோ காரியம் நடந்தோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களால் யாரும் எந்த காரியமும் விடுதலையாக்க முடியலை. ஆனால் இன்னைக்கு இந்த பஸ்காவை நீங்கள் புசிக்கும் பொழுது, இதனுடைய ரத்தத்தை எடுத்து உங்கள் வாசல்களில் நீங்கள் பூசிக்கொள்ளும் பொழுது, இந்த தேசத்தில் கர்த்தருடைய தூதன் அவன் வெளியே வந்து வரும்பொழுது எல்லா வீடுகளில் இருக்கிற தலைச்சன்கள் சங்கரிக்கப்படும். ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. அதனால் அந்த நியமத்தை நீங்கள் கொண்டாடுங்கள். எப்படி கொண்டாடுங்க? அற்புதம் நடந்த உடனே வெளியே போயிடணும். அப்போ பெல்ட்டை கட்டிக்கணும், காலில் ஷூஸ் போட்டுக்கணும், கையில் தடியை பிடிச்சிக்கணும், ரெடியாக புறப்படுங்க. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு அது கடமை, அந்த பஸ்கா ஒழுங்கு. ஆனால் இயேசுவின் காலத்தில் அவங்க எங்கும் புறப்பட வேண்டியதில்லை. ஆனால் அதை அனுசரிக்க வேண்டிய முறைமைகள் இருந்தது. அப்போது முதல்ல அந்த பஸ்காவை அவங்க வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது முதல்ல ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னா கை கழுவுவது. கை கழுவாங்க. ஏன் கை கழுவாங்கன்னா, அதில் ஒரு கை கழுவி அவங்க வந்து அது சுத்திகரிப்பு. நான் வந்து பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், என்னுடைய செயல்களும் என்னுடைய நடக்கைகளும் பரிசுத்தமாக இருக்கணும். அதை வந்து கை கழுவுவது. முதல் கப் ஆஃப் ஒயின். அந்த ஒயினை எப்படி தயாரிப்பாங்க? இன்றைக்கி நிறைய பேர் ஒயினை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அதில் வந்து இயேசுவே ஒயின் குடிச்சாரியான்றான். அது பிழிந்து எடுக்கப்பட்ட அப்பட்டமான புதிய திராட்சை ரசம். அந்த ரசத்தில் 1 பங்கு ரசம்னு சொன்னால் 2 பங்கு தண்ணி கலப்பாங்க. ஏன்னா அதுதான் யூதர்களுடைய முறைமை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய விழாவில் குத்தும்போது வெறும் ரத்தம் வரல, ரத்தத்தோடு தண்ணியும் கலந்து வந்தது. மனிதனுடைய சரீரத்தில் ரத்தம் தண்ணீரும் கலந்து இருக்குது. அப்போ ரத்தமும் தண்ணியாக இருக்குது. அப்போ அந்த ரத்தத்தில் என்ன இருந்ததுன்னா அதில் ஒரு அர்த்தம் இருந்தது. அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, திராட்சை ரசத்தை ஃபஸ்ட்டு அது வந்து த கப் ஆஃப் பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம். நீங்கள் கை கொள்ளுகிற பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம். அது ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். அது வந்து தப்பு பண்ணுறதுக்கான இடம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்களே இயேசு ஒயின் கொடுத்தாருன்றான். பஸ்காவினுடைய நியமனமே புளிப்பில்லாத அப்பத்தோடு எல்லாத்தையும் பூசி, புளிப்பே இருக்கக்கூடாது. அப்போ ஒயின் புளிப்பேறி திராட்சை ரசம் புளிப்பாயிடுச்சுன்னா அது என்னவா மாறிடும்? நம்ம சொல்கிற போதை பொருளாக மாறிடும். அதனால தான் ஆண்டவர் வந்து அப்போவே அந்த நியமத்தை ஃபாலோ பண்ணாங்க. 1 பங்கு திராட்சை ரசம், 2 பங்கு தண்ணீர் அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அதை வந்து கொடுக்கும் பொழுது ஆண்டவரை ஹலால் பண்ணுவாங்க. ஹலால் பண்ணுறாங்கல்ல, இன்றைக்கி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹலால்னு போட்டிருப்பான். ஹலால் பண்ணப்பட்டது. ஹலால்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, அல்லேலூயான்னு அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா, நம்ம அல்லேலூயான்றோம், அவங்க ஹலால்ன்றாங்க. அது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவது. அதனால தான் அவர் ஸ்தோத்திரம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்துன்னு வாசிக்கிறோம். அப்போ ஸ்தோத்திரம் முதல் கப்பு எப்படி? பிளெஸிங் கப்பு, அது ஆசீர்வதிக்கப்பட்ட கப்பு. அப்போ அந்த பண்ணப்பட்ட அந்த திராட்சை ரசத்தை அவங்க உட்கொண்ட பிறகு செகண்ட் ரவுண்டு வந்து மெயின் மீல், பஸ்கா கறி புசிக்கணும். எப்படி புசிக்கணும்? கசப்பான கீரையோடு புசிக்கணும். இது எதுக்கு குறிக்கிறது? எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தினுடைய அந்த வேதனை எவ்வளவு கசப்பாக இருந்ததை நான் புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் அந்த கசப்பான கீரையோடும் அதை புசிக்கணும்னு சொன்னார். 2வது கப்பு ஒயின் கொடுக்கும்போது அப்போ என்ன பண்ணணும்னா காலை கழுவணும். காலை யார் கழுவானா? அங்கே ஒரு அடிமை இருப்பான், வேலைக்காரன் கூட கழுவக்கூடாது, அடிமை கழுவணும். அடிமை தான் கழுவணும். அது எது கழுவணும்னா முழு சுத்திகரிப்பு. நான் முழுவதும் சுத்திகரிக்கப்படுறேன், நான் ஆண்டவருக்கு முன்னால் சுத்திகரிக்கப்பட்டவனாய் வருகிறேன். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, ஏற்கனவே ஒரு சுத்திகரிப்பு பண்ண இந்த ஜனங்க கை கழுவி சுத்திகரிப்பு பண்ணாங்கல்ல, பண்ணவங்களுக்குள்ள என்ன சுத்திகரிப்புன்னு அர்த்தம்? எல்லா பாவம் அசுத்தெல்லாம் நீங்கிடணும். அதுக்கு தான் அது சிம்பிள். எனக்குள்ள எந்த ஒரு கசப்போ வைராக்கியத்தை வச்சுக்கின்னு இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணக்கூடாது. ஸோ ஐ மஸ்ட் கிளீன் மை செல்ஃப். என்னை வந்து நான் சுத்திகரித்து கொள்ளணுன்றதுக்கு ஒரு அடையாளம் தான் கை கழுவுது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை சடங்காக மாற்றிட்டாங்க. கையை கழுவுனாங்க, இருதயத்தை கழுவலை. ஏன்னா அதே இடத்துல வாக்கு பேச்சு நடக்குது. இதெல்லாம் நான் வந்து வசனத்தை சொல்ல முடியாது. அதை நீங்கள் வாசித்தீங்கன்னா யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வருது. இப்போ வீட்டில் போய் வாசிங்க. இது நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு, கவனிங்க. அப்போது
அவங்க கையை கழுவும் போது அது எதை குறிக்குதுன்னா சுத்திகரிப்பு. ஆண்டவரே என் பாவங்கள்லாம் நீக்குங்க, என் இருதயம் சுத்திகரிக்கணும், அதுக்கு சிம்பிள் தான் அது. இவங்க என்ன பண்ணாங்க, வெறும் கையை கழுவுனாங்களே உள்ள இருதயத்தை சுத்தம் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, நம்மளை யார் பெருசு பெரிய ஆளு, எவன் பெரியவன் பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கேள்வி, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் மெயின் ஆளு, நான் தான் இயேசு பக்கத்திலே இருக்கிறேன், என்னதையா அவர் முதல்ல கூப்பிட்டாருன்றாரு பேதுரு. யோவான் என்ன சொல்றாரு, நீயா உன்னை கூப்பிட்டாரு அது விடு, அவர் மார்பிலே நான் தான் சாய்ந்து நிற்கிறேன், நான் தான் பெரிய ஆளு. ஆண்டவர் பார்த்தாரு, என்னடா நீங்க டேய் இது எதுக்காக பண்றோன்னே தெரியாம பண்ணுகிறீங்களா? சுத்திகரிப்பு எதுக்கு? இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு தாழ்மையா ஆயிடணும், ஹம்பிள்னஸ் வரணும். எல்லாருக்குள்ள என்ன இருக்கு? பெருமை இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணார்னா இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஒருத்தன் கூட அந்த பாத்திரத்தை தொட விரும்பலை, காலை கழுவ விரும்பலை. யாரோ ஒரு அடிமை வந்து என்ன பண்ணுவோம், வேலைக்காரன் கூட செய்யக்கூடாது, அடிமை தான் காலை கழுவணும். இயேசு என்ன பண்ணார்னா தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கழட்டி வைத்து விட்டு ஒரு அடிமையை போல ஒரு வஸ்திரத்தை எடுத்து கீழே கட்டி கொண்டு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்து சீசனுடைய காலில் உட்காந்தவொன்னே எல்லாம் ஷாக் ஆகிட்டான். அப்படியே ஆண்டவர் வந்து சொன்னார், இதுதான் இப்படி தான் இதை ஆசரிக்கணும். இதை வந்து பெருமையோடும் உள்ளத்தில் கசப்போடும் வைராக்கியத்தோடும் கெட்ட எண்ணங்களோடும் பாவத்தோடும் இதை ஆசரிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அவர் கீழே குனிஞ்சு காலை கழுவ வேண்டியதில்லை, ஏன்னா அவர் அவ்வளோ நல்ல தேவன், வல்ல தேவன், பரிசுத்தம் உள்ளவர். அப்போ சொல்கிறாரு, நானே இதை பண்ணனா நீ என்ன பண்ணணும்? சீசரில் கேட்குறாரு. பேதுரு சொன்னா, ஐயோ ஆண்டவர் என் காலை கழுவக்கூடாது நீங்கண்ணா. ஆண்டவர் சொன்னார், நான் உன் காலை கழுவலைண்ணா, என்கிட்ட எந்த பங்கல்ல உனக்கு எந்த பாக்கியம் இல்லைன்னா. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயேசு சீசர்களோடு பஸ்காவை ஆசரிக்கிறார். எப்படி ஆசரிக்கணும்னு காமிக்கிறாரு. அன்னைக்கு பஸ்கா எங்க கலிலேயாவில் ஈவினிங் கொண்டாடுறாங்க. வெள்ளிக்கிழமை பஸ்காவை யூதேய தேசத்தில் கொண்டாடுறாங்க. இயேசு பஸ்காவை எப்படி ஆசரிக்கணும்னு கற்றுக் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, இதோட நான் இதை இங்கே புசிக்கிறது இல்லை, புசிக்க போறதில்ல. தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எல்லாம் ஒரு நாள் பரலோகத்தில் உட்காந்து என் கூட நீங்கள் புசிப்பீங்களே, அந்த நாள் வரப்போகுது, அப்போ தான் நான் புசிப்பேன்றாரு. அப்போ இன்னொன்று சொல்கிறாரு, மறுமைன்னு ஒரு வாழ்க்கை இருக்குதுடா, இந்த வாழ்க்கையோடு இது முடிவதில்ல, நீங்கள் எப்பவுமே மறுமைக்கு தயாராகணும். அப்போ நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரம் நினச்சிடாத, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யம் ஒரு நாள் வரும்பொழுது என்னோடு கூட உட்கார்ந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், இதே பந்தியை நாம் செய்ய போகிறோம். அப்போ வியாழக்கிழமை ஈவினிங் இயேசு பஸ்காவை கடைபிடிக்கிறார். வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு இயேசு தன்னை பஸ்கா ஆடாக பலியாக்குகிறார். ஏன்னா 2 நாள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவாங்க. வியாழக்கிழமை ஈவினிங் இஸ்ரவேல் தேசத்தில், வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து யூதேயா தேசத்தில். இப்போ இயேசு கிறிஸ்து ஆகவே தான் அதை நினைப்பூட்டுகிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் யாருங்க? யாருங்க நீங்கள்? நம்ம தான் சபைக்கு சொல்றாரு. ஆகையால் நீங்கள், நாம எல்லாரும் சபையாகிய நாம் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை பாவமற்றவர்களாய் மாற்றியிருக்கிறார். we are separated from the world. உலகத்திலிருந்து நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு காரியம் சொல்றோம் பாருங்க, இந்த பஸ்காவை யார் புசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதை எல்லாரும் புசிக்க கூடாது. இதை புசிக்கணும்னு சொன்னா அவன் விருத்த சேதனம் பண்ணி இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாத்திரத்தில் ஒரு பானம் பண்ண முதல்ல அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். விருத்த சேதனம் என்னன்னா இருதயத்தில் நடக்கிற ஒன்று, மேலே நடக்கிற ஒன்று இல்லை. அதுதான் நமக்கு நடக்குது ஞானஸ்தானத்தில். ஞானஸ்தானத்தின் மூலம் நாம் என்ன பண்றோம்? விருத்த சேதனம் அடைகிறோம். வாசிப்போம். அதே 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 48ஆம் வசனம், அந்நியன் ஒருவன் உங்களிடத்தில் தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்தம் சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா தூங்குங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லது.
நல்லா புரிஞ்சுங்க. விருத்த சேதனம் உள்ள இல்லாத எவனும் இதில் புசிக்க வேண்டாம். அப்படின்னு அர்த்தம். நீ ஞானஸ்தானம் எடுக்கல, இயேசுக்கிட்ட உன்னுடைய உடன்படிக்கையை பண்ணி இந்த உலகத்தில் நான் தூய்மையாய் வாழ்வேன், உங்க பிள்ளையா வாழ்வேன், பழைய வாழ்க்கை வாழ மாட்டேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, என்ன புதிதாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை புதுசாக்கும். ஞானஸ்தானம் ஒரு மனிதன் என்ன பண்ணுது? ஆவிக்குரிய ரீதியில் வெளிப்புறமாக எடுக்கிற ஞானஸ்தானம் இல்லை, உள்ளான ஞானஸ்தானம். அது கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம். ஸோ கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவை தரித்து கொண்டு லூசிபர் மாதிரி ஆக்ட் பண்ண எப்படி இருக்கும் பாருங்க. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? கை தூக்குங்க. நல்ல தைரியமாக தூக்குங்க. ஞானஸ்தானம் எடுக்கலையா? எடுத்து கை தூக்குங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்களா? உங்களை கழட்டி வச்சாச்சு, கிறிஸ்துவை தரித்து கொண்டீங்க. இதை நான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன். பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கையை நான் தொலைத்து போட்டேன், புதிதான ஒரு மனிதனை தரித்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்து. அப்போ மேக்கப் போட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் இயேசுவை போல மேக்கப் பண்ணியிருக்கிறோம். எங்க? ஆவியில. பிசாசு நம்மளை பார்க்கும்போது நம்மளை பார்க்கலங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய இயேசுவை பார்க்கிறான். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அப்ப நீங்க கிறிஸ்துவை தரித்து இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவால் உணர்த்துவிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து உங்களை வழி நடத்தணும். உங்க கூடவே அவர் இருந்து உங்களை வழி நடத்துகிறவர். ஆனா அவரை வேதனைப்படுத்துகிற சில பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ போதனை கேட்குறாங்க, இவ்வளோ சத்தியத்தை கேட்குறாங்க, கூடவே இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைகளும் இச்சைகளும் இருதயத்துக்குள்ள மண்டி கிடக்குது. அதனால தான் யூதாஸை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஏன்னா அவன் பந்தியை கைக்குள்ள வந்துக்கிறான், அவன் இருதயம் சரியில்லை, பயங்கரமான ஹிப்போக்ரைட், அப்படியே மறைச்சிட்டான், யாருக்குமே தெரியாது. யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போறான்னு. சீசர்கள் யாருக்கும் தெரியாது, இயேசுவுக்கு மட்டும் தெரியும். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்த தேவன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் கூட பந்தி இருக்கிற உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பானார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, ஐயோ நானா நானா நானான்றாங்க. யூதாசம் கேட்டா நானான்னு. இப்போ யூதாஸ் இயேசுனுடைய இந்த என்ன சொல்லுவாங்க, வலது பக்கம் இடது பக்கம் உட்கார்ந்து இருக்கிறான். யோவான் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? ரைட் ஹேண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. லெஃப்ட் ஹேண்ட்ல யூதாஸ் உட்கார்ந்து இருக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க. யூதாசனுடைய மனசு எல்லாம் இயேசுக்காக வாழணும், இயேசுவை கனப்படுத்தணும்லாம் கிடையாது. பண ஆசை, எப்படியாவது ஃபேம், பெரிய ஆள் ஆயிடணும், எப்படியாவது புகழ் அடையணும். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது ரொம்ப கெட்ட ஆட்டிடியூட். நான் பெரிய ஆள் ஆயிடணும், நான் பணக்காரன் ஆகணும், இயேசு மேலே ஆசை இல்லை, காசு மேலே ஆசை. ஸோ ஆண்டவர் சொன்னார், இங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவன் என்னை காட்டி கொடுக்க போறான்னு எல்லாம் கேட்டாங்க, இவனும் கேட்டான். ஏன்னா சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, யூதாஸ் ஒரு கிளவரான ஒரு ஹிப்போக்ரைட் அப்படின்றாங்க. எப்படின்னா யாருக்குமே தெரியாது. யாரும் கூட பந்தி இருப்பாங்கன்னா, யாராவது ஒன்னா சாப்பிட்றாங்கன்னா அவங்க நண்பர்கள் கூட தான் பஸ்காவை ஆசரிப்பாங்க. அப்ப இவன் நண்பரை போலவே கூட இருக்கிறான். ஆனா எண்ணமெல்லாம் எங்க இருக்குது? இயேசு எப்படா காட்டி கொடுக்கலான்னு இருக்குது. நான் சொல்றேன் பாருங்களேன், ஏசப்பா வேதனைப்படுத்துகிற செய்கைகளை வச்சுக்கிட்டு இந்த பந்தியில் நீங்கள் கை வைக்கும்போது ஒன்று புரிஞ்சுங்க, நீ பிறவாது இருந்தால் நலமாக இருக்குன்னு ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆசை எண்ணமெல்லாம் இயேசுவுக்கு நான் பிரியமாக வாழணும், அதுதான் முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் தவறு செய்யலாம், இடறி விழலாம், ஆனால் எண்ணங்கள் என்ன இருக்கணும்? சரியாக இருக்கணும். பேதுரு கூட பாருங்க, அதே பந்தியில் தான் கை வைத்தார். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை 3 வாட்டி மறுதலி பண்ணார். அவன் அப்போ கான்ஃபிடென்ட்டாக இருந்தான், இல்லை நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருப்பேன். இது ரொம்ப ஆண்டவருக்கு பிடிக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் உன்னால் இருக்க முடியாதுன்னு. ஆனால் இருப்பேன்னு உனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குப்பா, அதை பாராட்டுவார் ஆண்டவர், உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போ நமக்கு நல்லா புரிஞ்சுங்க, நான் எப்படா சான்ஸ் கிடைக்கும் பாவம் பண்ணலாம், எப்படா நம்ம கெட்டது செய்யலான்ற எண்ணத்தோட இந்த பண்டிகைக்குள்ள வரக்கூடாது. சுத்திகரித்து கொண்டு வரணும். உங்கள் எண்ணங்கள்லாம் மாற்றிக்கணும், உங்கள் சிந்தையெல்லாம் மாற்றிக்கணும். அதனால தான் வேதம் சொல்லு, எப்படி பண்டிகை ஆசரிக்கணுமா? புளிப்புள்ள அப்பத்தோடு அல்ல, புளிப்பில்லாத அப்பத்தோடு. நல்லா புரிஞ்சுங்க. உங்க மாசு என்னன்னா, எனக்கு இந்த உலகத்தில் நீர் மட்டும் இருந்தால் போதும் ஆண்டவரே, மீதி எல்லாம் எனக்கு தானா வரும், எனக்குன்னு எதுவும் வேணாம். உங்க பேரை வச்சு நான் பெரிய ஆளணும்னு நினைக்கவே கூடாது. உங்க பேரை வச்சு நான் பெருசாக காட்டக்கூடாது.
நான் எப்பவுமே அம்புலா இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் கிறிஸ்தவர்களுடைய பண்பு. ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா அவன் செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன், கர்த்தருக்கென்று நேர்ந்து கொள்ளப்பட்டவன். அவன் கர்த்தருடைய பாத்திரம். அந்த கர்த்தருடைய பாத்திரத்தை அசுத்தமான காரியங்களை செய்வதற்கு ஒரு நாளும் நம்ம அனுமதிக்க கூடாது. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், யூதாசுக்கும் பேதுருக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே இருந்த எல்லாருக்கும் என்ன வித்தியாசம்? சூழ்நிலை வரும்போது எல்லாம் விட்டுட்டு ஓட போறான் ஆண்டவரை. ஆனால் 11 பேர் மனம் திரும்பி மறுபடியும் அந்த உறவுக்குள் வந்து மறுபடியும் அந்த தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்தொடர்ந்தாங்க. ஒருத்தன், ஏன்னா அவன் முழுவதும் அதே இருந்து எண்ணம், பணம், பொருள், ஆசை, பெரியால் ஆகணும், இயேசுவை யூஸ் பண்ணி நான் பெருசாகிடணும். நல்லா புரிஞ்சுங்க, இயேசு உன் கூட இருந்தால் நீ வந்து சூப்பராக ஆகிடுவே, அது வேற விஷயம். நல்லா வருவோம், நல்ல அவர் நம்மளை விடமாட்டார், பார்த்துக்குவார். கீழே நம்மளை போட்டாலும் அதை அப்படியே தூக்கி சுமந்துன்னு வருவார். நம்மளை தள்ளாட விட மாட்டார். கால்கள் தள்ளாடும் போது நம்ம காலை தாங்கி பிடிப்பார். நம்ம உணரணும். உணராமையே நான் இப்படி தான் வாழ்வேன் கடைசி வரைக்கும், நான் அடிக்கடி இப்படி தான் செய்வேன்னு சொன்னால் நீ கிருபையின் ரத்தத்தை அசட்டை பண்ணுகிறாய், உன் காலில் அதை மிதிக்கிறாய். யூதாசை போல அப்படிப்பட்டவன் ரட்சிக்கப்படுவதற்கு வழியே இல்லைன்னு சொல்லி எபிரேயருக்கு ஆக்கியோன் எழுதுகிறார். அப்போ நம்ம ஆசையெல்லாம் எப்படியா இருக்கணும்? இயேசுவாய் இருக்கணும். இயேசுக்காக நாம் வாழணும், இயேசுனுடைய பிள்ளையாய் ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு இடத்துல என்னுடைய இருதயத்தில் ஆவியானவர் என்னை உணர்த்துவாரானால் உடனே நான் மனம் திரும்புவேன், உடனே ரீகன்சில் ஆகுவேன். நான் என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்த மாட்டேன். நம்ம எல்லாம் பலவீனமானவங்க தான். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணும்பொழுது என் ஆசை என்ன தெரியுமா? இயேசுவே என்னுடைய ஆசையாக இருக்க வேண்டும். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. ஹல்லேலூயா. நேசம் முசி இளைப்பாறுதல் இயேசுவில் கண்டேன் நானும். ஒரு பக்தன் பாடுறார் 100 வருஷத்துக்கு முன்னாடி, என்ன மதுரம் அவர் நன்னைய நாமச்சுவை என் அகத்தில் கண் நினைத்தால் இன்னல் பறந்திடுதே. யார் பாட முடியும்? அனுபவிச்சவன் தான் பாட முடியும். எல்லாராலும் பாட முடியாது. இயேசுவை நினைச்சா இன்னல் பறக்கும். அப்படியே லேசாயிடுவேன், அப்படியே உன் வாழ்க்கை செழிப்பாயிடும், உன் மனசு சூப்பராயிடும். உன்னை அவர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுது, இந்த பாத்திரத்தை நான் கை கொள்ளும் போது நான் எப்படி புசிக்கணும்? சுத்திகரிக்கப்பட்டவனாய் இருக்கணும். என்னை சுத்திகரித்துக் கொள்ளணும். ஆண்டவரே ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, அந்த ரத்தம் என்னை மூடட்டும். I want the blood coverage. எனக்கு எப்படி வந்து லைஃப் கவரேஜ் LIC பாலிசி எடுக்கிற பார்த்தீங்களா, அது மாதிரி இது blood coverage, protect you from sin and sickness and all curse. எல்லா சாபங்களிலிருந்து உன்னை பாதுகாக்கக்கூடிய சக்தி கொண்டது கர்த்தருடைய ரத்தம். அப்ப இந்த ரத்தத்தை அவமதிக்க கூடாது. அங்கிருந்து வரும்பொழுதே நம்மை நாமே நிதானித்தறிந்தோம். சும்மா இதுல வந்து விளையாட்டு தனமா கையை வச்சு வாழ்க்கையை நாசப்படுத்தி கொள்ளாதே. இது எப்படி ஒன்னா எடுக்கலாம் நினைச்சிடாதே. இது ஒரு வேல்யூபிள் திங்ஸ். இது வந்து ஒரு உணர்வை நமக்குள்ள ஏற்படுத்தணும். என் இருதயத்தை இது குத்தணும், என்னை சுத்திகரித்துக் கொள்ளணும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை இதை வந்து அனுசரிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில காரியத்தை சொல்றோம் பாருங்க. 13 என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவன் சுத்தம் உள்ளவனாய் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்தால் பஸ்காவை ஆசரிக்காதே போனால். ஒருத்தன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தன்னை சுத்திகரித்து கொண்டு இதில் கை வைக்காம போனா அவன் மேலே குற்றம் சுமரும். சுத்திகரித்து கொள்ளப்பட்ட பிறகு இதில் கை வைக்கணும், இதை வந்து புசிக்கணும் சொல்றார். ஒருவன் சுத்தம் உள்ளவனாயும் பிரயாணம் போகாதவனாய் இருந்தும். இப்போ நீங்கள் வந்து நல்ல ஆண்டருடைய பிள்ளைங்க, ஆண்டருக்காக வாழணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஊருக்கும் போல, ஊருக்கு போயிட்டா இங்கே திரும்பி வர முடியாதுல்ல, ஊருக்கு போகலன்னா பிரயாணம் பண்ணாதவனா இருந்தா இவன் கண்டிப்பாக இங்கே சபைக்கு வந்து என்ன பண்ணணும்? இதை ஆசரிக்க கடவன். ஆசரிக்காம போன என்ன ஆகும்? அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடினால் தன் ஜனத்தாரில் இல்லாமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். ஞானஸ்தானம் எடுத்துட்டியா?
இயேசுக்காக வாழணும்னு முடிவு பண்ணிட்டியா? கண்டிப்பாக வந்து என்ன பண்ணு, பந்தியில் கலந்துக்கோ. நான் ஊருக்கு போயிட்டேன், அது பிரச்சனை இல்லை. ஊருக்கு போகாமல் வீட்டில் இருந்துக்கின்னு நான் கர்த்தருடைய பந்தி எடுக்காமல், ஆலயத்துக்கு வந்துட்டு நான் கர்த்தருடைய பந்தி எடுக்காமல் இருந்தா பாவத்தை சுமந்துங்கன்னு இருப்பேன். பாவம் இங்கே இறக்கி வச்சுட்டு போ, பாரத்தை இறக்கி வச்சுட்டு போ, ஒரு உறுதியான தீர்மானத்தோடு போ, ஒரு நல்ல முடிவோடு போ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸோ அதனால சபைக்கு பார்த்து சொல்றார், ஆகையால் நீங்கள் சபையே நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே, அதாவது யூ ஆர் கால்டு அண்ட் செப்பரேட்டட், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கொலோசியர் 1:21 வாசிக்கிறோம். அது நம்ம செய்த நல்ல செயலால் அல்ல, நான் செய்த நீதியின் காரியத்தினால் அல்ல, அவர் சிலுவையில் சிந்த ரத்தத்தினாலே, அந்த ரத்தத்தை நான் விசுவாசத்தினாலே, அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சொல்றாரு, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே என்ன பண்ணுங்க, கழித்து போடுங்கள். இதான் பண்டிகை கொண்டாடுறது. பண்டிகை கொண்டாடுறதுன்னா பழைய செல்லாம் போட்டு புது சட்டை போட்டுக்கிற மாதிரி. ஏதாவது பாவங்கமும் நடந்திருந்தால் எல்லாத்தையும் இன்றைக்கி கழட்டி போடு, எல்லாத்தையும் அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட விட்டுரு. இனிமேல் நான் உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே, உங்களுக்காக வாழ்வேன், நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்ஸாவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஏன் தெரியுமா? அவர் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக இந்த வசனத்தில் நமக்கு சொல்கிறாரு, சபை வந்து எப்படி இருக்கணும், ஒழுக்கக்கேடாக இருக்கக்கூடாது. ஏன்னா கொரிந்து சபையில் நல்ல ஆண்டவர் அங்கே வந்து சொல்கிறாரு. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாவம். இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, பட் ஸ்டில் தே ஆர் டூயிங் சின். ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக பண்ணுகிறான். 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் துவக்கத்திலேருந்து வாசித்தீங்கன்னா ஐயோ அங்கே பயங்கரமான விஷயம்லாம் நடக்குது. பவுல் வேதனைப்படுறார். தப்பான விஷயம்லாம் நடக்குது. அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பெருமை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறான். அவன் நான் தான் தலைவனாக இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் வந்து நான் தான் பெருசாகணும்னு நினைக்கிறான். எல்லா இச்சை அருவருப்பான பாவெல்லாம் மலிவாக அங்கே போகுது. அப்போ பவுல் சொல்கிறாரு, டே நீ செப்பரேட்டட்ரா, நீ யூ ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட். உனக்கும் உலகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நீ உலகத்தில் இருக்கலாம், ஆனால் நீ உலகத்துக்குரியவன் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறார் பவுல்? பரிசுத்தமாக வாழ ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்துக்கோ. தீர்மானம் எடுத்துட்டு கைவை. நான் அடிக்கடி போவேன், என் உலகம் என் பிரகாரம் வாழ்வேன்னா இதில் வராதேங்க. உன்னை சுத்திகரித்துக்கொள். அதை தான் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாரு? ஆகையால் பழைய புளித்த மாவோடே அல்ல அப்படின்ட்டு புளித்த மாவையும் எதுக்கு ஒப்பிடுறாரு? துர்குணம், பொல்லாப்பு. நல்லா புரிஞ்சுங்க. யாருக்கிட்டே கெட்ட குணம் இருக்குதுன்னா உங்களுக்கே தெரியும். புரணி பேசுவது, மற்றவங்களை பற்றியே பேசுறது, தேவையில்லாமல் இப்போ வீண் காரியங்களை செய்வது, பெருமை கொள்வது, பொறாமைப்படுவது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது அழகல்ல. இதெல்லாம் நம்ம எடுக்கணும். we are celebrating Christ. நாம பஸ்காவை கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு 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 ஸ்ட்ராங்கான வலுவான ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்து பாவத்தை எதிர்க்கணும். எதிர்த்தா பாவம் உங்களுக்கு முன்னால் இயேசுவின் நாமத்தில் ஓடும். நம்ம எதிர்க்கிறதில்ல. கிறிஸ்தவன் பாவத்தை எதிர்க்கிறதில்ல, பாவத்தை விரும்புகிறாங்க சில பேர். அப்படி யாராவது இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக பலியிடப்பட்டிருக்கிறீரே, உம்முடைய ரத்தத்தினாலே என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறீரே. இயேசு கிறிஸ்து பஸ்கா பலி இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய நிறைவேறுதலாய் முடிச்சு வைக்கிறார். இதுக்கு மேல பஸ்காவே தேவையில்லை, நான் தான்டா உனக்கு பலி என்றார். இயேசுதான் நம்முடைய பஸ்கா பலி. இப்போ யூதர்கள் கொண்டாடுகிற பஸ்கா பண்டிகை வேறங்க, அவங்க எருசலேமின் விடுதலையை நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதை மாத்துறாரு. என்ன சொல்றாரு? இது எகிப்தில் நீங்கள் அடிமைதனத்தில் இருந்தீங்களே, அப்போ உங்களை வந்து மீட்கிறதுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் சொல்லலை, இது உங்களுடைய பாவத்துக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். கையை தட்ட மாட்டீங்களே. இது அதை நினைக்கிறது இல்லடா,
ஏன் சிலுவையை நினைச்சு பாரு. உனக்காக நான் பாவத்தை ஏற்றுக்கொண்டு கோர சிலுவையில் சுமந்த உன்னுடைய பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய பாவத்துக்காக என்னை பலியாக்கிறேன். அதை நினைவு கூறு. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இங்க வரும்போது என் பாவங்கள் தீர்ந்த இடம். ஆண்டவரே, நீர் என்னுடைய பாவ பரிகாரியாய் இருக்கிறீர், என் பாவத்தை நீக்கும் பலியாய் இருக்கிறீர். ஆகவே உங்க ரத்தத்தின் மூலம் பிசாசு வந்தா இயேசுவின் ரத்தம் ஜெயன்ற, பாவம் வந்தா அப்படியே என்ஜாய் பண்ற. அப்போ சொல்லு இயேசுவின் ரத்தம் ஜெயன். அப்பதான் சொல்லணும். இதை பாவத்துக்கு எதிராக பேசு. பாவத்துக்கு எதிராக ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் எடு. நோய் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி போடுங்க, தெரியுதில்ல? கொரோனா வந்துற போது சத்திர போறன்னு நினைக்கிறல்ல? இயேசுவின் ரத்தத்தை நீ விசுவாசித்து அறிக்கை பண்ணி பரிசுத்தமாக வாழ்வதற்கு உறுதியான தீர்மானம் எடுக்காவிட்டால் பாவத்தில் செத்து நரகத்துக்கு போயிடுவே. அது நிரந்தர மரணம். இதுவாது டெம்பரரி மரணம். ஆண்டவர் இதை மாற்றிடுவார். ஒரு நாள் வரும்போது நம்ம உயிரோடு எழுப்ப வரோம். நிரந்தர மரணத்துக்கு போயிடாத. அப்போ இயேசுவின் ரத்தத்தை கொண்டு என்ன பண்ணு? பாவத்துக்கு எதிர்ப்பு சக்தி என்ன? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் பிசாசை மட்டும் துரத்தாதுங்க, பாவத்தை துரத்தும். அல்லேலூயா. பாவம் இருந்தால் உணரணும். பாவம் இருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக விட மாட்டார். நீ ஜெபம் பண்ணுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உன்னை உணர்த்துவார், உன்னை உள்ளத்தில் கிரியை செய்வார். நம்மை நாமே நிதானித்து பார்க்க ஒரு அற்புதமான இடம். அப்போ பாவத்துக்கு எதிரான ஒரு உறுதியான நிலைப்பாட்டை ஒவ்வொரு விசுவாசியை எடுக்கணும். அப்படி என்பது தான் இந்த பண்டிகையினுடைய சிறப்பு. இந்த பண்டிகையினுடைய சிறப்பு என்ன? நான் பாவத்துக்கு எதிராக நான் நிற்பேன். நான் செப்பரேட்டடாக நிற்பேன். ஐம் கோயிங் டு ஸ்டாண்ட் எ செப்பரேட் பர்சன். எல்லாரும் மாதிரி நான் வாழ மாட்டேன். ஒருவேளை நான் தடுமாறி கீழே விழலாம், ஆனால் விழுந்தே கிடக்க மாட்டேன். எழுந்திருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் விழுந்து கிடக்க மாட்டேன், எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த புளித்த மாவுன்னு சொல்றாரு பாருங்க, அது எதை குறிக்குதுன்னா பாவ வாழ்க்கையை குறிக்கிறது. பாவ வாழ்க்கையை என்ன பண்ணுது? அதுதான் புளிப்பு, புளித்த மாவு. அதை பாவம் என்பதை அதை காண்பிக்கிறது. ஏன்னா பாவம் இருக்குது பாருங்க, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபுல் லைஃபும் பாதிக்கும். எப்படி ஒரு கொஞ்சம் புளிப்பு, ஒரு குடம் பாலில் ஒரே ஒரு சின்ன டம்ளரில் பாதி தயிரை ஊற்றுங்க, மறுநாள் பாருங்க என்ன ஆகும்? எல்லாமே தயிராக மாறிடும். ஏன்னா அந்த புளிப்புக்கு மாற்றக்கூடிய ஒரு வல்லம் இருக்குது. பாவத்துக்கு உன் வாழ்க்கையை முழுசாக அழிக்கக்கூடிய ஒரு வல்லம் இருக்குது. அதை கேர்லெஸ்ஸாக அறிக்கை பண்ணாமல் விட்டுட்ட, அறிக்கை பண்ணாத பாவம் பல விதங்களில் உங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமிப்பு பண்ணும். உங்கள் ஆசீர்வாதத்தை ஆக்கிரமிப்பு பண்ணும், உன் சுகத்தை ஆக்கிரமிப்பு பண்ணும், உன் குடும்ப சமாதானத்தை கெடுத்துடும், உனக்கு ஒரு நல்ல நிலைமையே உருவாகாத பண்ணிடும். அதனால தான் ஆண்டவர் பாவத்தை குறித்து பாவத்துக்காகவே தன்னை பலியாக்கினார். ஏன்னா எல்லா சாபத்துக்கும் காரணம் பாவம் தம்பி, எல்லா சாபத்துக்கும் காரணம் பாவம். பாவம் மன்னிக்கப்பட்டால் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலிருந்து விடுதலை. அப்போ இங்கிருந்து வரும்போதே இந்த செலிப்ரேஷன் என்னன்னா, இது ஏதோ ஜாலிக்கு கொண்டாடுறது இல்லை. என் ஞானஸ்தானம் எத்தனை புதுசாட்டம் கிடைக்குன்னு கொண்டாடாத, அது இல்லை. இது புது மனுஷனாக மாறுவது, புதிய சிருஷ்டியாய் மாறுவது, புதுசான புத்தி வந்துடணும், புதிய எண்ணம் வந்துடணும். அது எப்படின்னா எடுத்து தரித்து கொள்ளணும். ஏன்னா அது அவைலபிள் இந்த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையில் அது எப்படி இருக்குது? ஏராளமாக இருக்கிறது. அதை எடுத்து நம்ம தரித்து கொள்ளணும். நீதியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளணும். என்ன அழகாக தேவனுடைய வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது தெரியுமா? இதெல்லாம் அங்கே 7ஆம் வசனத்தில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏன்னா இந்த புளிப்பு என்பது எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா அநீதியான காரியங்களுக்கு, பாவங்களுக்கு. ஏன்னா அது எப்படி ஒரு முழு வாழ்க்கையும் பாதிக்கும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த புளிப்பு, பாவம், இந்த அநீதியான காரியம் உன்னை மட்டும் பாதிக்காது. அதான் பிரச்சனையே. ஏதோ என்னோட போச்சுன்னா பரவாயில்ல, உன் சந்ததியே பாதிக்கும், சந்ததியாக பாதிக்கும். ஏன்னா அவ்வளவு வல்லமை இருக்குது இந்த பாவத்துக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதை அடிப்படையிலே பார்க்கலாம், அடிப்படை காரியங்களே பார்க்கலாம். உலகத்தில் நிறைய பேருடைய லைஃப்பை திரும்பி பாருங்கள். ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. இந்த பாவத்தினுடைய பாதிப்பு மிக பயங்கரமானது. உன்னோட முடியறதல்ல, இது எல்லா தலைமுறையும் உன் சந்ததியே பாதிக்கும். அதனால தான் இதுக்கு ஒரு முடிவை கட்டுறாரு ஆண்டவர். ஒரு வேர் அறுக்கிறார். அப்போது நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க வேர் அறுக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது, நான் என்னை மட்டும் காப்பாற்றிக்கல, எனக்கு பின்ன வரக்கூடிய சந்ததியை நான் காப்பாற்றுறேன், அவங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருந்துட்டு போயிடுவேன். நாளைக்கு அவங்க ஆசீர்வாதமும் மற்றவங்களுக்கு இருக்க போகிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஸோ இது வந்து ஒரு அடையாளப்படுத்துகிறார். நீதியான செயல், அநீதியான செயல்கள், பாவம் எப்படி இருக்குது? ஒரு சிறிது அளவில் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் பாதிக்கிறது போல இன்னைக்கு நீ விதைக்கிற, நாளைக்கு உன் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, கொள்ளு பேரை எல்லாம் இருப்பான். நீயும் அங்கே வந்து ரொம்ப சாதாரணமாக அதை பாதிக்காது, பயங்கரமாக பாதிக்கும். அது இப்போ தெரியாது, பிற்காலத்தில் அது தெரியும். பாவத்தோடு விளையாடாதீங்க, பாவத்திலேருந்து மனம் திரும்புங்க, ஆண்டவரிடத்துல வாங்க, கொண்டாடுங்க. செலிப்ரேட் த ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் திஸ் ஒண்டர்ஃபுல் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் பஸ்காவை புசிக்கிறோம், பஸ்கா கொண்டாடுகிறோம். என்ன? எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பஸ்காவாக இருக்கிறார். எனக்காக அவர் பஸ்காவாய் பலியிடப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்குரிய இடத்துல அவர் எனக்குரிய இடத்துல மரித்திருக்கிறார். யாத்திராகமம் 12:15 15ஆம் வசனத்தை வாசிங்க. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். அப்படின்னு அர்த்தம். அவர் வந்து ரிமைண்ட் பண்றாரு. புளிப்பில்லாத அப்பம் எதை குறிக்குது? பாவமற்ற வாழ்க்கையை குறிக்குது. நான் பாவமற்றவனா வாழணும் என்கிறத எப்பவுமே மண்ணில் வச்சுக்கடா அப்படின்றது தான் இந்த புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க கடவீர்கள். அப்போ இங்க வரும்போது உனக்கு என்ன நினைவு வரணும்? இயேசு என் பாவத்துக்காக சிலுவையில் மரித்தார். நான் எப்படி வாழணும்? பாவமற்றவனா வாழணும். எனக்குள்ள நாளுக்கு நாள் மாற்றம் வரணும், மறுரூபம் அடையணும். நான் அப்போ இருந்ததை விட இப்போ நிலைமை மோசமாகக்கூடாது. சில கிறிஸ்தவங்களாம் அப்படி தான், முதல்ல ரொம்ப பரிசுத்தமாக ஊன்னு இருப்பாங்க, இப்போ பார்த்தா அப்படியே கழுத்து தேஞ்சு கட்டறுப்புற மாதிரி வேற மாதிரி போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமை, மறுரூபத்தின் மேல் மறுரூபம். ஆண்டு சொல்ற, பரிசுத்தமா இருக்கிறவன் அப்படியே தேஞ்சுக்கினே வாப்பான்னு சொல்ல, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நீதி செய்கிறவன், தூங்குறவங்கள ஒரு அல்லையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். என்னமே இங்க வரும்போது நான் பரிசுத்தமா வாழணும்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நான் ஐ மஸ்ட் பி ஹோலி, மை ஆட்டிட்யூட் மஸ்ட் பி ஹோலி. நான் மற்றவனுக்கு நல்லதான் செய்யணும். நான் சும்மா சடங்கு, யூதாஸ் மாதிரி வந்து சடங்கு பண்ணிட்டு போறவன் இல்லை. யூதாஸ் வந்து அழகா வந்து பந்தையில் கலந்துக்கணும், ஃப்ரெண்டு மாதிரி இருந்தான் இயேசுவுக்கு. ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க. அவங்க எல்லாரும் பலவீனப்பட்டவங்க தான். ஆனால் அவங்களும் ஆண்டவருக்கு வைராக்கியமே வாழணும்னு முடிவு பண்ணவங்க. யூதாஸ் மட்டும் பணம் முக்கியம்னு கருதிட்டான். அதனால தான் அவன் பிரதமாம இருந்தால் நலமாக இருக்கும், அவன் நரகத்து போயிடுவான்னு ஆண்டவர் ஃபீல் பண்ணார். பாவம் தான் இயேசுவை சிலுவையில் கொண்டு போச்சு. பாவம் மனிதர்கள் அவரை சிலுவையில் கொண்டு போனாங்க. அவர்களுக்குள்ள இருந்த பாவம் தான் அதை செய்தது. அதை தான் பேதுரு பிரசங்கம் பண்றாரு அப்போஸ்தலர் 2, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினால் இதை செய்தீர்கள், உங்களுக்குள்ள இருந்த பாவம் அதை செய்தது. யாரா இது தேவனுடைய பிளான், தேவனுடைய இப்படி தேவனுடைய பிளானை நீங்க நிறைவேற்றினீங்க. உங்க பாவம் அவரை சிலுவையில் அடித்தது. தேவனோ அவரை 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு என் பாவத்துக்காக செத்துட்டாரு, என் பாவம் தீர்ந்துருச்சு, அவரும் உயிரடைந்து இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நீ பாவத்திலே வாழ்வதற்கு அவர் உயிர் தெழும்பல, நீதியா வாழ்வ உன்னை வழி நடத்த அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அப்போ ஒரு டெய்லி உறவு அவர்கிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கூட நீ ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னா கண்டிப்பா பாவம் செய்வாய். எழுதி வச்சுக்கோ. யாரா பாவம் செய்யறா, யாரா தப்பு பண்றான்னு பார்த்தா யூ ஆர் மிஸ்ஸிங் த ரிலேஷன்ஷிப் வித் காட். இயேசுவோடு உனக்கு உறவு இல்லை. அப்போ டெய்லி அவரோடு கூட ஐக்கியமா இருக்கணும், ஐக்கிய உறவு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே அவர் கூட பேசு. அல்லேலூயா. இயேசு நீ அவர் கூட பேசு, ஒவ்வொரு நாளும் பேசு. ஆண்டவரே நான் ரொம்ப பலவீனமான ஆண்டவரே, உலகம் ரொம்ப மோசமானது ஆண்டவரே, பிசாசு உள்ள இருக்கிற ஆண்டவரே, என்னை அப்படியே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி இழுத்துருவா ஆண்டவரே, நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே, நீங்க பலன் கொடுங்க ஆண்டவரே. இதெல்லாம் கேட்கறது இல்லை. இயேசுகிட்ட போன உடனே காசு, ஆண்டவரே காசு வேணும் ஆண்டவரே, பணம் வேணும் ஆண்டவரே, பொருள் வேணும் ஆண்டவரே, சுகம் கொடுங்க ஆண்டவரே, நான் இன்னும் பெருமையாக நடக்கிறேன் ஆண்டவரே. பெருமையெல்லாம் ஒழிஞ்சிடணும், தாழ்மையாக இருக்கணும். யாரையாவது நம்ம பார்த்தோம்னா, அப்போல்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ தாழ்மையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ நல்ல டீச்சிங்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஆவியானவரே டீச் பண்ணி அவங்க நடத்துவார். அவ்வளோ அம்பலாக இருப்பாங்க. ரொம்ப தன்னை பெருசாக காமிக்கிறது, எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர்,
இப்போல்லாம் ஹாய் அப்படின்றாங்க. பாஸ்டர் அந்த வணக்கம் அந்த இதெல்லாம் போயிடுச்சு. பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் உள்ளே வரும்போதே வணங்கி வருவாங்க, முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்க, அப்படியே மனசு விட்டு ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க. ஒர்ஷிப்னா வெறும் பேண்டு தான் அடிப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கீபோர்டு இருக்குது, ட்ரம்ஸ் இருக்குது, இவங்களுக்கு ஏசி வேறு, இதில் இந்த கேடுக்கு ஏசி வேறு, எல்லாம் போட மந்தமாக தூங்குறீங்க எல்லாரும். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. நம்ம என்ன எப்படி நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இயேசுவோடு டெய்லி உறவாடு, அவரோடு அது ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உன்னை ஸ்ட்ரென்த் பண்ணும், உன்னை தப்பு வைக்கும், உன்னை எல்லா தீங்குக்கும் தப்பு வைக்கும், எல்லா அருவருப்புக்கும் தப்பு வைக்கும், எல்லா சாபத்துக்கும் தப்பு வைக்கும். அவரோடு உறவில்லைன்னா நீ கனி கொடுக்க மாட்டாய். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, கெட்டு சீரழிஞ்சு போயிடுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லு, அவர் கூட நீ பேசல, அவரோடு நீ நல்ல ஐக்கிய உறவில் இல்லை, செத்து போயிடுவேன், முடிஞ்சு போச்சு கதை, போ ஒழிஞ்சிருவேன். ஒன்றும் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. நரகத்தை முக்கால்வாசி இங்கே அனுபவிப்பேன், கால்வாசி அங்கே போய், அது பயங்கரம். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவோடு ஒரு அனுதினமான உறவு. இந்த கம்யூனியன் என்பது என்ன? கம் யூனியன், எல்லாரும் ஒன்று கூடி வாருங்கள், இவரோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். இவர் உங்கள் பாவத்தை தீர்த்திருக்கிறார். இவருடைய பாவ ரத்தத்தினாலே இந்த உலகத்தில் நீ பாவத்தை ஜெயிக்க முடியும். அவரோடு நீ ஐக்கியமா இருந்தால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், சாபத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அதான் அப்போலாம் அந்த காலத்தில் கர்த்தருடைய பந்திக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. என்ன அருமையான வரிகள், அதெல்லாம் அப்படியே புல்லரிக்கும். இப்போலாம் நாம் பாடும்போது புல்லரிக்குது, அப்போ அதை நான் விளையாட்டா கேட்டேன். கர்த்தரின் நல்ல வரிகள், கர்த்தரின் ரத்தம் அல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. எல்லாரும் அப்படி அப்படி ஒரு, அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, ஆனால் அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க. பிரசங்கம் பண்ணினே இருப்பாங்க, 12 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னா யாருக்கும் ஒன்றும் தெரியாது, அவர் பேசுகிறவங்களுக்கும் புரியாது, கேட்குறவங்களுக்கும் புரியாது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவுபடுத்தி எல்லாம் போதிச்சா கூட நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படியே நிர்விசாரமாக இருக்கிறோம். நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளையில, இது ஒரு மீனிங்ஃபுல்லான காரியம், இது மீனிங்லெஸ் கிடையாது, சும்மா வந்து விளையாட்டு போகிற இடம் இல்லை. இட்ஸ் ரிமைன் யூ ஹேவ் டு பி ஃபெலோஷிப் வித் த லார்ட். கர்த்தரோடு நீ இணைந்து இருக்கணும், கர்த்தரோடு நீ கனெக்ஷனில் இருக்கணும், பாவத்தை வெறுக்கணும். யூ ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கணும். பலவீனத்தில் விழுந்தாலும் அவர் உன்னை தூக்குவார், உன்னுடைய பாவத்திலிருந்து உனக்கு அவர் கிருபை கொடுப்பார், கிருபை உன்னை தூக்கி நிறுத்தும். ஆனால் விரும்பவே விரும்பாத பாவ வாழ்க்கையை, பாவம் உன்னை மட்டுமல்ல, உன் முழு சந்ததியை மட்டுமல்ல, உனக்கு பின்ன வரக்கூடிய எல்லா சந்ததியும் அது பாதிக்கும். இன்னைக்கே நிறைய குடும்பத்தில் சாபம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுதான். இன்னைக்கே கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி பண்டிகையை கொண்டாட வந்துக்கிறோம். என்ன பண்டிகை இது? தீபாவளி. நம்ம வாழ்க்கையை ஆண்டு கொண்டிருக்கிற நரகாசுரனாகிய பிசாசு செத்தான், நரகாசுரனாகிய பாவம் செத்தது. இது நமக்கு மாசம் இல்லை, டெய்லி தீபாவளி. ஹல்லேலூயா. அப்போ கம்யூனியனுக்கு வரும்போது கந்த துணியும் பிச்சைக்கார வேஷம் போட்டுன்னு வராது, நல்லா டிப்டாப்பா வா, நல்ல பட்டு போடுவேன். கல்யாணத்துக்கு போகும்போது கட்டுறல அது இது. we are coming here to celebrate Christ, கிறிஸ்துவை கொண்டாட வருகிறோம். ஆனால் அதே நேரத்தில் எல்லாம் போட்டு வந்து பார், நான் தான் பயங்கரமான ஆளு காமிக்கிறதுக்கு வராது. தாழ்மையார், நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் இருந்தும் தாழ்மையாக இருக்கிறான் பாருங்க, அதுதான் உண்மையான தாழ்மை. இல்லாமல் எல்லாரும் இருக்கலாம். அப்போ தாழ்மையாக இருக்கணும், ரொம்ப நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கணும், செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்டு. அதை ஞாபகம் வச்சுங்க. நான் உலகத்திலேருந்து இயேசுக்காக வேறு பிரிக்கப்பட்டவன். ஸோ அதைத்தான் அந்த புளிப்பில்லாத அந்த அப்பம் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்ம வந்து ஒரு பியூர், ஒரு க்ளீன் பண்ணிக்கிட்டோம், நம்ம சுத்திகரித்து கொள்ளணும். சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு. எப்பெல்லாம் வீட்டை தொடப்பம் கொண்டு பெருக்கிறீங்களோ அப்பெல்லாம் இட் மஸ்ட் ரிமைன் யூ, என் உள்ளத்தை நான் பெருக்கினேன்னா. துணியை துவைக்கும் போதெல்லாம் நினைவு இருக்கணும், வெளிப்புறமான ஆடையை துவைக்கிற உள்ளான மனுஷனை கழுவுனா குளிக்கும் போது ஞாபகம் இருக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம செய்யும்பொழுது ஒன்றை நினைவுபடுத்தணும், நான் சுத்தமாக இருக்கணும், நான் பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா நான் பரிசுத்தமாய் வாழும்படி என் தேவனால் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பன்னிக்குட்டி இல்லை, நான் ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பன்னிக்குட்டியில் ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆட்டுக்குட்டியில் ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆட்டுக்குட்டி மாதிரி நடந்துக்க, பன்னிக்குட்டி மாதிரி சேர்த்த தேடி நோடாத. பன்னிக்கும் ஆட்டுக்கு என்ன வித்தியாசம்? பன்றிக்குட்டிக்கும் ஆட்டுக்குட்டிக்கு என்னங்க வித்தியாசம்? பன்றிக்குட்டி என்னதான் கழுவினாலும் சேர்த்தையே ஞாபகம் வச்சுக்கின்னு இருக்கும், எப்படா இறக்குவாங்க விட்டா ஓடிடலான்னு. ஆட்டுக்குட்டி தவறி விழுந்தாலும் சேத்துலேருந்து கத்தும், கத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா என்னை யாருன்னா காப்பாத்துங்க, இது நல்லது கிடையாதுன்னு கத்தும். நீ கத்துற பன்னிக்குட்டியா, அப்படியே உள்ள பூந்து அப்படியே என்ஜாய் பண்ற பன்னிக்குட்டியா? ஆட்டுக்குட்டியா பன்னிக்குட்டியா? எத்தனை பேர் ஆட்டுக்குட்டி கை தூக்குங்க? ஹல்லேலூயா. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கர்த்தருடைய பிள்ளைகளை. இதை தான் ஆண்டவர் சொல்றார், வலியுறுத்தி சொல்லுகிறார். புளிப்பில்லாத எல்லா காரியத்தையும் உங்களை விட்டு என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. ஏன்? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னுடைய பஸ்காவாக இருக்கிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1-28 வரை வீட்டில் போய் வாசிங்க, இங்கே வாசிக்காதீங்க. பஸ்காவை எப்படி நியமனம், அது எப்படி கொண்டாடணும். நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர் நம்முடைய பஸ்காவா இருக்கிறாரு? ஒரு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் விடுதலையை கொடுக்கிறதற்கு ஒரு பஸ்கா கொண்டாடப்பட்டது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் பாவத்திலிருந்து விடுவிக்கிறதற்கு இந்த பஸ்காவாகிய கிறிஸ்து எல்லா பஸ்காவுக்கும் பெரிய பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறார். அதனாலதான் யோவான் அவரை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அந்த சிம்பாலிக், அது அவர்களுக்கு எது நடந்ததோ அது திருஷ்டாந்தமாய் நமக்கு நடந்தது. உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அங்க நடந்தது எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குறது அப்படின்னா, உலகத்தையே கர்த்தர் பாவத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்க போறாரே, அப்படி ஒரு ரத்தம் இந்த பூமிக்கு வரப்போதே, அதைத்தான் மீன் பண்ணி, அதுதான் ஒரிஜினல். பழசு என்பது என்னது? பேட்டர்ன். புதுசு என்பது என்னது? ஒரிஜினல். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இது எகிப்தில் சிந்தப்பட்ட ரத்தம் இல்லை, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஹல்லேலூயா, க்ளோரி. அவரை நினைவு கூறும்படி இதை செய்கிறோம். வேற யாரையோ நினைச்சுக்கின்னு இங்க வந்து இதுல கை வைக்காத. எதையோ நினைச்சுன்னு வருது, இதோ அப்படியே இருக்கிறது. தெய்வ சமூகத்துக்கு வரும்போது என்னுடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1-1 அதிகாரம் 29 வசனம். யோவான் 1:29. யோவான் இயேசு பார்த்த மாத்திரத்தில் அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். அவர் எல்லாருக்கும் சொல்றார், behold, this is the lamb of God. படிங்க. மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, இதோ ஹல்லேலூயா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற என்னுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி, என்னுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா, தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப என்னுடைய பஸ்காவாக யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்ன ஆண்டவர் என்ன அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ணியிருக்கிறாரு? மீட்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஒரு பெரிய விடுதலை வந்ததோ அதுபோல எனக்கு இயேசுனுடைய ரத்தத்தினால உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசுடைய வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் கிறிஸ்தவங்க யாருன்னா பிசாசு பிடிச்சி வந்தால் நான் ஆச்சரியமாக பார்ப்பேன், அவன் கிறிஸ்தவனே இருக்க மாட்டான். கிறிஸ்தவனா இல்லாதவனை தான் அந்த பாவம் வந்து பிடிச்சிக்குவோம், பிசாசு வந்து பிடிச்சிக்குவான். பாவம் இருக்கிறதுனால பிசாசு பிடிச்சிருவான். ஆனால் ஏசப்பா பிள்ளைங்க எப்படின்னா அவங்க பாவத்தை வெறுப்பாங்க, ஏசப்பா பிள்ளையாக வாழ விரும்புவாங்க. அவங்கள பிசாசு தொடான், பொல்லாங்கானவனை தொடான். மந்திரம் சூனியம் பண்ணால் கூட நமக்கு பலிக்காது. எல்லாம் சில பேர்லாம் வாங்க போகலான்னா இருங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ராவுகாலன்றான். நான் போயினே இருக்கிறேன். என்ன ராவுகாலமும் ஒன்றும் பண்ணாது, யமகண்டமும் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நான் சாதாரண ஆளு கிடையாது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கண் திஷ்டின்றான், கால் திஷ்டின்றான். நேற்று என் பொண்ணை கூப்பிடுறதுக்கு போய் அங்கே நின்று இருக்கிறேன். மாம்பழத்தில் ஒரு ஆள் டைனோசர் கண்ணு மாதிரி ஒன்று படத்தை மாட்டி வச்சுக்கிறான். என்னடா அது டைனோசர் கூட அது பூவெல்லாம் வச்சு அதை சாமியாக வச்சுக்கிறான். கிட்ட போய் பார்த்தாக்கா என்னங்க அது டைனோசர் கண்ணு? டைனோசர் கண்ணு இல்லை சார், அது யானை கண்ணு சார். எனக்கு ஒரே ஆச்சரியம், யானை கண்ணை ஏன் சார் வணங்குறீங்கன்னு. கண் திஷ்டி வராது சார்ன்றான்.
நம்ம யானை கண்ணில் டைனோசர் கண்ணையே பார்த்தவங்க. அல்லேலூயா. நமக்கு எந்த திருஷ்டியும் வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த சாபமும் நம்மளை அணுகாது. ஏன்னா அன்னைக்கு சாதாரண ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை பார்த்தே மரண தூத விலகி போயிட்டான்னா, இது பெரிய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தை பார்த்தா பிசாசு ஓடுவான், சாபம் ஓடும், எல்லாம் மாறிடும். இந்த ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லம் இருக்குது. இயேசுவின் ரத்தம். ஆமென். ஹல்லேலூயா. அதத்தான் 1 பேதுருல 19ஆம் வசனத்தில், 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதி 1:19 அது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய ஹல்லேலூயா கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கைகளை தட்டி கத்திரமாய் கிறிஸ்துவின் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. இதில் ஏதோ ரத்தம் கத்தன்னு நினைச்சிடாதீங்க. இது சாதாரண திராட்சை ரசம், வேப்பராகிற அப்பம். இது ஒரு நினைவுபடுத்தும் பொருள். சில பேர் இதையே இயேசுவின் ரத்தம் ஆக்கிடுவான். நல்லா புரிஞ்சுங்க. இதை அது என்னை நினைவு கூறுபடி செய்யுங்கள். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. இது எதை நினைக்கணும்? இதை கை கொள்ளும் போது இயேசுனுடைய ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது, அந்த ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை இது எனக்கு என்ன பண்ணுது? நினைவூட்டுகிறது. அன்று சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இது ஒரு மீனிங்ஃபுல் செலிப்ரேஷன். இது ஒரு சிம்பாலிக், இது ஒரு அடையாளம். இது நான் பெற்ற உள்ளான விடுதலையை வெளியே எதனால் பெற்றேன் என்பது காண்பிக்கிறதற்கான ஒரு செயல். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், விலையேறப்பெற்ற ரத்தம், நம்முடைய பஸ்காவாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்படி ஒரு பெரிய டேஞ்சர்ல இருந்து முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. அந்த ரத்தம் என்ன பண்ணுச்சு? முதல்ல பார்த்தீங்கன்னா மரணம் வராமல் பாதுகாத்துச்சு. ஃபஸ்ட்டு கொடூரமான மரணம் அவர்களுக்கு வராமல் அது பாதுகாச்சு. ரெண்டாவது என்ன பண்ணுச்சுன்னா ஒரு நியூ பிகினிங் கொடுத்துச்சு. அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்க எல்லாரும். இதைத்தான் இயேசுவின் ரத்தம் நமக்கு செய்கிறது. ஹல்லேலூயா. நித்திய நரகத்திலிருந்து அவருடைய ரத்தம் நம்மை தப்புவிக்கிறது. இந்த உலகத்தில் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு புதிய மனிதனாய் வாழ்வதற்கு ஒரு புதிய ஆரம்பத்தை என் வாழ்க்கையில் அது கொண்டு வருகிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? புளித்த எல்லாத்தையும் நீக்கிடணும். ஏன்னா ரொம்ப அருமையாக அந்த வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 5 ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க. ஆதலால் பழைய புளித்த, நல்லா புரிஞ்சுங்க, பாவத்தோட, பாவ எண்ணங்களோட, பாவ செய்கைகளோட அல்ல, பழைய புளித்த மாவோட அல்ல. துர்குணம் இருக்கா? யாருக்காவது துர்குணம், பொல்லாப்பு இருக்கா? பொல்லாப்பு அதெல்லாம் எடுத்து இருக்கும், அதோட அல்ல. துப்புரவு அப்படின்னா அர்த்தம்? துப்புரவு, உண்மை, புளிப்பில்லாத அப்பத்தோட அப்படின்னா அர்த்தம்னா, இதை கை கொள்றதுக்கு முன்னாடி உன்னை சுத்திகரித்துக்கோ. எல்லாவற்றையும் அவருடைய ரத்தத்தினால கழுவு. ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. இப்போ நான் அதை தான் ஆண்டவரை செய்ய போகிறேன். இது எனக்கு அதை தான் ஆண்டவரை செய்தது. அந்த ரத்தத்தை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. பண்டிகையை ஆசரிக்கும் போது என்ன பண்ணுறோம்? நம்ம பண்டிகை எப்படி கொண்டாடுறோம்? தீபாவளி என்ன கொண்டாடுவீங்க? காலையில் என்னங்க எப்படி முழிக்கிறீங்க? பண்டிகை எப்படி கொண்டாடுவீங்க? காலையில் இருந்தவொடனே தண்ணி வச்சு சுத்தமாக குளிப்பீங்க, அப்புறம் புத்தாடை அணிவீங்க, அப்புறம் எல்லாருக்கிட்டே கை கொடுப்பீங்க, வாழ்த்து சொல்வீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே தான் இங்கேயும் நடக்குது. இப்போ நம்ம அதான் கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. புது ட்ரெஸ்ஸு போட்டுக்க போகிறோம். பழைய ட்ரெஸ்ஸை கரைந்து போட போகிறோம். பழைய ட்ரெஸ் வேணாம். பழைய ட்ரெஸ்ஸு என்னன்னா போகி பண்டிகையில் கொளுத்தியாச்சு அது. ஹல்லேலூயா.
பழையன கழிந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான் பரிசுத்தமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். பாட்டு மட்டும் பாடுறோம், ஆனால் அது என்னன்னே மறந்துடுறோம். இப்போ புது சட்டை எல்லாரும் போட்டுக்க போகிறோம். எப்படிப்பட்ட புது சட்டை? என்னெல்லாம் நம்ம பழைய சட்டையை பிசாசு மாட்டி விட்டுக்கிறான், எப்படிலாம் நம்மளை வந்து அசிங்கப்படுத்தி வச்சுருக்கிறான், அதை ஒரு லிஸ்ட்டை மட்டும் பார்ப்போம். ஏன்னா நிறைய இருக்குது, எனக்கு டைம் இல்லை. அடுத்த கர்த்தருடைய திருவிருந்தில் இதை தொடர்ச்சியாக நான் பேசுவேன். சரி, ரோமர் 6ஆம் அதிகாரம் 4-13 உள்ள வசனங்களை எதெல்லாம் பழைய சட்டெல்லாம் கழட்டிட்டு என்னெல்லாம் புது சட்டை போட்டுக்கணும் பாருங்கள். இப்போ புது சட்டை போட்டுக்கணும் தான் இங்கே வரணும். இங்கே சொல்லப்படுற இந்த சட்டை இல்லாமல் இங்கே வராது. ஓகேவா? எல்லாரும் எடுங்க. ரோமர் 6:4-13 வரைக்கும். மேலும் நல்லா கவனிங்க, பிதாவினுடைய மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, ஹல்லேலூயா, நீங்கள் நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். என்னாச்சுங்க? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட ஞானஸ்தானம் எதுக்கு எடுத்தோம்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. எல்லாம் சொல்லுங்க, பாவத்துக்கு செத்துடுறேன், நீதிக்கு பிழைச்சுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் பாவத்துக்கு நான் வாழ மாட்டேன். ஒருத்தன் செத்துட்டான், அவன் வாயில் போய்ட்டு நீ குவார்டர் ஊற்றினாலும் சரி, ஃபுல்லு ஊற்றினாலும் சரி, அவன் குடிப்பானா? நம்ம ஆளுங்க ரொம்ப அறிவாளிலாங்கிறான். நம்ம ஊரில் ஒரு பையன் ஒருத்தன் இறந்துட்டான், நான் தான் அடக்கம். என்ன பண்ணுறது? எப்படி இருந்தாலும் நம்ம தானே அடக்கம் பண்ணோம். அது குடிச்சு செத்துச்சு பொழுது. ஒருத்தன் எத்தனை குவார்டர் வைக்கிறான், ஒருத்தன் ஊற்றுறான் வாயில். நான் திரும்பிக்கிறேன், எனக்கு அசிங்கமாகுது அதை பார்க்குறதுக்கு. அதான் சொல்கிறேன், செத்தவன் எதுனா கோவம் வருமா? அவனுக்கு சூடு இருக்குமா, சொரணம் இருக்குமா? செத்தவன் வந்து பெருமைப்படுவானா? நான் தான் பாரு, என் பாடியிலே என் பாடி தான் பெரிய பாடின்னு சொல்லுவான். நான் சொல்ல மாட்டான். நீயே டெட் பாடி, உனக்கு என்ன பெரிய பாடி? பெருமைப்பட மாட்டான். அவன் செத்துட்டான். அவனுக்கு என்ன பண்ணாலும் அவன் எழுதுக்க மாட்டான். அப்போது கர்த்தருடைய பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பழைய ஆள் என்ன ஆகிட்டான்? செத்துட்டான். இப்போ புதுசாக எழுந்துக்கிறான். அப்போ பைபிள் சொல்லுது, பாவ வாழ்க்கைக்கு நீ செத்தாச்சுன்றாது, பாவத்துக்கு நீ செத்துட்ட. ஏசு எப்படி நம்ம பாவங்களுக்கெல்லாம் அவர் செத்தாரோ, அதே போல் நானும் என் பாவ வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறேன்? செத்துடுறேன், சிம்பாலிக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? இருமா, விளக்கமே கொடுங்க. மறுபடியும் உயிரோடு எழுப்பப்படுறேன். இந்த பாருங்க, ஞானஸ்தானத்தில் தான் நடக்குது. உள்ள அடக்கம் முடிஞ்சது, எழுந்துக்கிறோம். எழுந்த உடனே என்னன்னா புதுசாகிடுறோம். இப்போ யாருக்கு என்னன்னா, நீதியாய் வாழ்வதற்கு, ரைட்டாக வாழ்வதற்கு. நீதி என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ரைச்சஸ்னஸ், ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தேவனோடு நல் உறவில் வாழ்வதற்கு. இது வரைக்கும் யார் கூட உறவு வச்சிருந்தேன், என்னென்னமோ பண்ணுவேன். இப்போ இயேசுவோடு நான் ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். இயேசுவோடு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நான் எழுந்துட்டேன். இயேசுவை போல நடப்பதற்கு நான் எழுந்துட்டேன். அப்போ ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ணிட்டான்? உலகத்துக்காக, தனக்காக, பாவத்துக்காக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு முடிவை வைத்து விட்டு இயேசுவுக்காக வாழ எழுந்திருந்திருக்கிறான். அதைத்தான் பவுல் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அவன் வந்து எழுந்துட்டான்றார். அந்த வசனம் சொல்லுது, ஆதலால் அவருடைய மரண சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்போ இயேசு எழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் மறுபடியும் பாவத்துக்கு சாவலை. ஏன்னா உலக பாவத்துக்காக ஒரு தடவை மரித்தார். செத்து உயிர் தெழுந்த உடனே எங்கே போயிட்டார்? பிதாவின் வலது பரிசத்தில் உட்காந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறார். நம்ம கூட அப்படி தான் எழுந்திருக்கிறோம். ஞானஸ்தானத்தில் பழைய ஆள் செத்தாச்சு, இப்போ எழுந்து அவரோடு உறவாடுகிறதற்கென்று எழுந்திருக்கிறோம். அப்போ அவர் கூட ஃபெலோஷிப்பாக இருக்கணும். அடுத்தது 6ஆம் வசனம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சும்மா பாவத்துக்கு ஊழியம் செய்யாத. நீ அதுக்கு ஊழியக்காரன் இல்லை, இயேசுவுக்கு ஊழியக்காரன். நம்ம எல்லாரும் யாருக்கு ஊழியக்காரன்? பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது, இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும். இயேசுக்கு ஊழியம் செய்யணும், நன்மை செய்யணும், மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும். அப்படியே கசப்பை வச்சுக்கிட்டு நீ செய்ததை நான் மறந்துடுவேன் நினைக்கிறேன், மறக்கவே மாட்டேன். ஆண்டவர் சொல்லுவார், நானும் மறக்க மாட்டேன். நீ 1000 மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன். டக்குன்னு மறந்துடணும். குயிக் ஃபர்கிவிங். இயேசு கூட என்னை அப்படி தான் மன்னிக்கிறார். திடீர்னு சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு புலம்பிடுவேன்.
அப்படியே கில்ட்டியாக இருக்குன்னா அப்படி பண்ணிட்டு போய் ஐயோ ஃபீல் ஆகிட்டு அப்படி இப்போ ஆண்டுட்டப்பா நீலிக்கண்ணி வடிக்கிறது மறுபடியும் ஆண்டுவிட்ட ஆண்டவரே அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. அதுவும் உருக்கமாக ஜெபம் பண்ணுறது. அப்பா எனக்கு ஒன்றும் புரியலப்பா, எனக்கு வேணாப்பா அது அப்படின்னு கூட சொல்லி ஜெபம் பண்ணுறது. உடனே ஆண்டவர் மன்னிச்சிடுறாரு. டேய் ரொம்ப ஃபீல் பண்ணதானே நான் மன்னிச்சுட்டு, நீ ஃபீல் பண்ண பாரு அப்போயே மன்னிச்சுட்டேன் அப்படின்றாரு. ஆனால் நம்ம தான் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணி ஒருத்தர்கிட்ட ஃபீல் பண்ணி சாரி கேட்டால் அவர் சொல்கிறாரு சாரியை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றாரு. அவருக்கு சாரியுடைய வேல்யூ தெரியல. நிறைய பேர் சாரி கேட்காத அதுக்கு பரிகாரம் பண்ணுன்றான். இயேசு மட்டும்தான் சாரி உன் உள்ளத்தில் சாரி கேள்ப்பா. சில பேருக்குலாம் சாரியே கேட்க வராது, அப்படியே ஸ்டபனாக இருப்பாங்க. நான் பண்ணதான் ரைட், நான் அப்படி தான் இருப்பேன். ரொம்ப தப்புங்க. கடின இருதயம், கீழே இறங்கினுங்க. ஸோ இயேசுப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, சகிப்பது, அன்பு செய்வது, ஒரு நேசிப்பது. எப்போ பாரு நம்ம வந்து இந்த கெட்ட எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ப்ரெஷரு, சுகரு, இருக்கிற எல்லா பகர் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. மன்னிப்பு கேளுங்கான்ட்டு மன்னிங்க, நல்ல மனசு வச்சுங்க, நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுவேன், நல்ல மனசோடு நட, நல்லா இருப்பேன். நீ கெட்ட மனசு வாழ்க்கை கெடுத்துரும். அதனால தான் நல்ல பண்புகளுக்கு பேர் வந்து வேல்யூஸ். வேல்யூ ஆகிடுவேன். நீ உன் குணங்கள் மாற மாற வேல்யூ ஆகிடுவேன். உன்னை பார்த்தா ரொம்ப சில பேர் சொல்கிறாங்களே என் வேல்யூவே போச்சுன்னுவான். இந்த பையனால் என் வேல்யூவே போச்சு சார். இன்னொருத்தர் சொல்லுவார் என் இமேஜே கெடுத்துட்டான் சார். ஏசப்பா இமேஜை கெடுத்துறாத, அவர் இமேஜை உனக்கு வச்சுக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, அவர் பேரை கெடுத்துறாத. எவன் பார்த்தாலும் என்ன சொன்னான், அவன் கிறிஸ்தவன், அவனே பண்ணுறாங்க, நான் பண்ணுறதுக்கு நாங்கன்றான். அவர் இன்னும் கேட்டால் சர்ச்சில் முக்கியமான ஆளுங்கன்றான். அவர் தாங்க அங்கே முக்கியமான மெயின் ஆளே. அதான் ஒரு இடத்துக்கு போன பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய விஐபிலாம் இருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து சரக்கு வந்துக்குது, இவ்வளோதாங்க இது பாட்டில், எல்லாருக்கும் ஊற்றுறாங்க. எனக்கு ஊற்றுனாங்க, எனக்கு வராங்க, எனக்கு சாதாரண கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க போதானே. அடா குடிப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சூப்பர், இதெல்லாம் உனக்கு கிடைக்காது. எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா இது? அமெரிக்காவிலேருந்து வந்துக்கினார். அது எங்கேருந்து வந்தாருக்கிட்ட நான் குடிக்கூடாது. அங்கே பார் ஃபாதரே அடிக்கிறார் பார் அப்படின்னாரு. அவர் அடிப்பாருங்க ஃபாதர், நான் ஃபாதர் இல்லைங்க. இப்படி தான் சாட்சி கெட்டு போகுது. இன்றைக்கி சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளை எங்கே இருந்தாலும் அவர் பிள்ளையார், அவர் இமேஜை கெடுத்துறாரு. அவருடைய தோற்றத்துக்கு நம்ம ஒரு பெரிய சாட்சி, அவரை தரித்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இது ஃபுல்லாக அதை பற்றி தான் மேட்ரு. 14 வசனம், ஆமாம் 13 வசனம் வரைக்கும். நாம் இனி பாவத்துக்கு ஊழியர் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. சத்தவன் போயிட்டு இனிமேல் விபச்சாரம் பண்ண முடியாது, குடிக்க முடியாது, திட்ட முடியாது, பெருமை கொள்ள முடியாது, கசப்பு வைக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, செத்துட்டானே. ஆனால் நீ என்ன பண்ணுற? செத்துட்டு மறுபடியும் உயிரோடு எழும்புற பாவத்துக்கு. நீதிக்கு உயிர் தேடானாக்கா மறுபடியும் பாவத்துக்கு உயிர் தேடுற. அதனால தான் பவுல் மறுபடியும் சொன்னார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இல்லையா? டெய்லி சிலுவையில் அடிக்கணும் நம்மளை, அப்போ டெய்லி உயிர் தேடணும். அதான் ஒரு இடத்துல சொல்கிறார், நான் அனுதினமும் சாகிறேன்றார் பவுல். நீ எப்போ பாரு உயிராகிற, அதான் பிரச்சனையே. அனுதினம் செத்தா அனுதினம் ரெசரக்டட் லைஃப், நியூ லைஃப். அப்புறம் பாருங்கள், ஃபுல்லாகவே படித்து முடிச்சிருவோம், ஏன்னா விளக்கம் சொல்லிட்டு நேரம் இல்லை, டைம் ஆகி போச்சு. கவனிங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தோம் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோமே. மரணம் அவரை இனி ஆண்டு கொள்வதில்லை. ஃபுல்லாக கிறிஸ்துவனுடைய அந்த பஸ்கா மரணத்தை பற்றி சொல்கிறார். அவர் ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்போ நம்மளும் அப்படிதான், பாவத்துக்கு செத்துட்டோம். பிழைச்சிருக்கிறது யாருக்காக? யாருக்காக? நீ வாழ்றது யாருக்காக? அதுக்கு நான் கொஞ்சம் ராகமாக சொன்னால் வேறு மாதிரி ஆகிடும். யாருக்காக ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுங்க, நீ யாருக்காக வாழுற? உன்னை யாருக்காக உனக்கு நீ இந்த உலகத்தில் ஜீவிக்கிற? உன் பேருக்கும் உன் பெருமைக்கும் இந்த மாதிரி காரியத்துக்காக வாழாதீங்க. என் மூலமாக எங்கள் அப்பா பெருமைப்படணும், எங்கள் அப்பா பேரை நான் காப்பாற்றுவேன். எல்லாம் கையை ஓய்த்து சொல்லுங்க, எங்கள் அப்பா பேரை காப்பாற்றுவேன், அவர் பேரை நான் கெடுக்க மாட்டேன், அவருக்கு சாட்சியாக இருப்பேன். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. தயவுசெய்து எங்கன்னா தப்பான இடத்துல டாஸ்மார்க் கிறிஸ்துமார்க் நம்ம விசுவாசியை பார்த்துடாதீங்க.
பார்த்தா யாராக இருந்தாலும் செருப்பு எடுத்துங்க கையில். நீ யார் பேரை கெடுக்கிற? எங்கள் அப்பா பேரை கெடுக்கிற. முதல் காட்டுங்க, பல முறை பார்த்தீங்கன்னா அப்புறம் அடிங்க. சிலதெல்லாம் அப்படி அடிச்சா கூட திருந்தாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ரொம்ப அழகாக சொல்கிறார் பவுல். நான் சொல்ல பவுல் சொல்கிறார், கவனிங்க. அவர் 11 வசனம். அப்படியே நீங்களும், யாரை சொல்கிறாரு? யாரை சொல்கிறாருங்க? நம்மளை சொல்கிறாரு. சொல்லுங்கள், இது என்ன பற்றி? அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாகும். எப்பவுமே நினச்சிக்க, நான் இயேசுக்காக பிழைச்சிருக்கிறேன், கர்த்தருக்காக வாழுறேன், என் செயல்கள் என் காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்காக. சில நேரத்தில் அப்படி தப்பு நடந்தாலும் இல்லை நான் மறுபடியும் திருத்தி சரி பண்ணி போய்கிட்டே இருப்பேன் ஒழிய ஒரு நாளும் தப்பு இல்லையே நிற்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க இடறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உலகம் இடரலை கொண்டு வரும். சில பேர் இடரலை கொண்டு வருவாங்க. அப்படி இடரும் போது நம்ம இடறி போவோம். ஆனால் இடறினாலும் விழுந்தாலும் நீதிமான் என்ன பண்ணுவானா? நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அதை ஒரு பெருத்த சாக்க வச்சுக்கணும். எப்போ பாரு உழுந்து எதுக்கு ஒரே ஒதுக்கினா அது நல்லா புரிஞ்சுங்க, எழுந்திருக்கணும். அப்போ அதில் இன்னும் விளக்கம் நிறைய இருக்குது, கவனிங்க. அப்படியே வாசிப்போம். எண்ணிக்கொள்ளுங்கள், ஆகையால் நீங்கள் சரிகிற இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் பாவம் எல்லாம் சொல்லுங்க. பாவம் அப்படின்னா அர்த்தம், பாவம் வரும், அது உன்னை ஆளுகை செய்ய விட்டுறாது. பாவமே வராதுன்னு நினச்சுன்னா நீ இங்கே இருக்கக்கூடாது, பரலோகத்துக்கு போயிடணும். பாவம் வரும், பிசாசு தூண்டுவான், உலகம் நிர்பந்தப்படுத்தும், கூட இருக்கிறவங்களே தூண்டுவாங்க. சில நேரங்களில் நம்முடைய மாம்சமே நம்மளை பாவம் செய்ய தூண்டும். ஆனால் நீ தான் டிசைட் பண்ணணும். ஆறாதிருப்பதாக அதுக்கு சிம்மாசனத்தை போட்டு உட்கார வச்சு அதுக்கு தீபவர்க்கம் போட்டு அது உன்னைக்குள்ள ஆளுகை செய்ய இடம் கொடுக்காது. அதை முதல்ல சேரை பிடிங்கிட்டு எட்டி உதைச்சி வெளியேற்று. பாவம் ஆளாதிருப்பதாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள பாவம் ஆளாதிருப்பதாக. சில பேருக்குள்ள குடி இருக்குது பாவம். மூடனுடைய நெஞ்சில் கோபம் குடியிருக்கும், நீதிமொழிகளில் சொல்றாரு. யாரோ கோபத்தோடு இருக்கிறீங்களா? நீ கோபத்தை மாத்திங்க, கர்த்தருடைய பந்திக்கு வர போறோம். கசப்பா இருக்கிறீங்களா? மாத்திங்க. பெருமையா இருக்கிறீங்களா? தாழ்மையாயிடுங்க, ஹம்பிள் ஆயிடுங்க. எனக்கு தாழ்மையை கொடுங்காட்டுறேன்னு கேளுங்க. என்னென்ன கெட்ட குணம் இருக்குது லிஸ்ட் போட்டு சொல்ல தேவையில்லை. அவர் பவுல் சொல்றாரு, இச்சை, மோகம், துர்குணம் இதெல்லாம் தூக்கிடுன்றார். கவனிங்க, சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் எல்லாம் சொல்லுங்க ஆளாதிருப்பதாக. அப்புறம் சொல்றாரு, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புவிடாமல் உங்களை மருத்துவரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பண்டிகை கொண்டாட போறோம். எப்படி கொண்டாட போறோம்? என்னை தேவனுக்கென்று நேர்த்து கொள்ள போகிறேன், என் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று கொடுக்க போகிறேன், புதிய மனிதனை தரித்து கொள்ள போகிறேன், புதிய சிருஷ்டியாய் அவருடைய புது ட்ரெஸ்ஸு. இன்னும் நிறைய இருக்குது, வசனம் ஏகப்பட்டது இருக்குது, நமக்கு பேச நேரம் போதாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் எழுந்திருப்போமா இந்த வேலையில். அடுத்த மாதம் திருவிருந்து ஆராதனையில் இதை பற்றி நிறைய விளக்கங்களை நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். பரிசுத்தமாய் வாழும்படி என்னை தேவன் வேறு பிரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அந்த இரத்தம் என்னை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான் என்னை நானே நிதானித்து அறிந்து என் பாவத்தை கர்த்தருக்கு முன்னால் அறிக்கை இடும்போது அப்படி ரத்தம் என்னை முற்றிலுமாய் கழுவும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் பிசாசு உங்களை குற்றப்படுத்தி அதுலேயே நீங்கள் இருக்காதீங்க. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் அவர் ரத்தத்தை கிளைம் பண்ணி கேளுங்க. ஆண்டவருடைய ரத்தத்தினாலே என்னை கழுவும் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவரே, இதை நான் அர்த்தமற்றதா இந்த கர்த்தருடைய பந்திக்குள்ள நான் வரக்கூடாது. என்னை நானே நிதானித்து அறிகிறேன் ஆண்டவரே, என்னை நானே நிதானித்து அறிகிறேன். தாவீது கேட்கிறார், தன் பிழைகளை உணர்கிற மனுஷன் யார்? ஹல்லேலூயா. தன் பிழைகளை உணர்கிற மனிதன் யார்? மறைவான பாவங்களுக்கு என்னை விலக்கி அருளும், பாவம் என்னை ஆள ஒட்டாதிரும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தாவீதுக்கு இந்த வெளிப்பாடு இருந்தது. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, எந்த கெட்ட குணமும் என்னை ஆளக்கூடாது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, உறவாடுங்க ஆண்டவரோடு. தாவீதை போல ஜெபம் பண்ணுங்க. என்னை ஆராய்ந்து அறிந்தருளும், என்னை சோதித்து அறிந்தருளும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன நடத்துங்க ஆண்டவரே. உங்களை வேதனைப்படுத்திருந்தா மன்னிங்க ஆண்டவரே. மௌனமா இருக்காத. இது மௌனமா இருக்கக்கூடிய நேரம் அல்ல, இது நம்மை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம். ஓரி யாந்தாராமா சாந்தாராமா ரியாத்தாராமரயா காராமரா. ஆண்டவர் பாவியை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, பாவியை இரு கரம் நீட்டி அழைக்கிறார். வா பாவி, மலைத்து நில்லாதே வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையில கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நான் வரும் பொழுது என் பாவத்தை நான் உணர்ந்து அறிக்கையிட்டு, ஓ ஆண்டவரிடத்துல ஒப்புரவாக போகிறேன். நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள போகிறேன். நான் பாவத்தோடு வாழ்கிறவன் அல்ல, பாவத்தை விட்டு நீங்கி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில். கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின, கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில். கர்த்தரின் பந்தியில் வா. எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு இந்த பாடலின் வரிகளை உணருங்கள். இந்த பாடலின் வரிகளை ஒவ்வொருவரும் உணர்ந்து பாடுங்கள். ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு அம்மல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திருசரீரமல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ, தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீசர் கூரைத்தீரு. பாவக்கேட்டை கூறு,
ராபோஜன பந்திதனில் சேரு. சாவுக்குரிய மா பாவமுள்ள லோகம், சாவுக்குரிய மா பாவம் உள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் துயர் போமே இருதயம் சுத்ததினாமே. துன்பம் துயர் போமே இருதயம் சுத்ததினாமே. இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு, இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏதும் தாமதமும் இல்லாதிருப்போதே. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணின பின்பு அப்பத்தை எடுத்ததை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குது என்று சொன்னார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்று ரத்தமாக இருக்கு என்று சொன்னார். இது அநேகருடைய பாவத்தை போக்குவதற்கென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின அவருடைய ரத்தமாக இருக்கிறது. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், இது உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்காக பிக்கப்பட்ட சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் யாவும் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலோ எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளோருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். இது உங்களுக்காக பிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரு சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தம்.
அநேகருடைய பாவங்களை நீக்கும்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாக்கி அந்த பலியினாலே நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். பாவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். பாவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஒருவேளை கர்த்தருடைய பந்தி உங்களுக்கு வராதிருந்தால் கைகளை உயர்த்துங்க. அப்பமோ ரசமோ வரலைன்னா கை உயர்த்துங்க.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு காயப்பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார், உன் மீறுதலுக்காய் இயேசு காயப்பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நல்ல காலை வேளையில கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணவும், கர்த்தருடைய அப்பத்தை புசிக்கவும், உறுதியான ஒரு உணர்வோடு தீர்மானத்தோடு நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், எனக்காக அல்ல, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து என்னுடைய பஸ்காவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஹalleluya. என்னுடைய எல்லா பழைய புளித்த மாவாகிய பாவ காரியங்களையும் நான் வெறுக்கிறேன். ஆண்டவரே, புளித்த மாவை நாங்கள், புளித்த குணங்களை, எல்லா பாவங்களையும் நீங்கி உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீராகப்பா. இந்த சபை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, துப்புரவானவர்களாக, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாக, நீதியின் ஆயுதங்களை தரித்தவர்களாக, புதிய சிருஷ்டிகளாக வாழ உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் இந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலே பாவத்தை ஜெயிக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு உளேறப்பட்ட மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எங்களுக்காக நீர் அனுப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உடன்படிக்கைக்குள்ளே நாங்கள் வருகிறோம். உமக்காய் இறுதி வரை வாழ்வோம் என்கிற ஒரு உறுதியான தீர்மானத்தோடு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் ஒன்றாய் புசிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கொடுத்த செய்தி யூடியூப்பில் வரும். நேற்று நடந்த வாக்குத்தத்த ஆராதனையும் யூடியூப்பில் வருது. நீங்களும் அடிக்கடி கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய உறவினர்களுக்கு, வர முடியாதவர்கள் இதை இதை கேட்டு பயன்பெறும்படி அவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இன்னும் நம்முடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளில், இந்த செப்டம்பர் மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டவர்களாக, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு இங்கிருந்து நாம் போகிறோம். இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்த போகிறார். இந்த மாதம் முழுவதும் நான் என் உணர்வை சார்ந்தல்ல, என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்தல்ல, அவரை நோக்கி பார்க்க போகிறேன். எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்க போகிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். காலை தள்ளாட விடமாட்டார், காக்கிறவர் உறங்க மாட்டார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர்
ஓ ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை கொடுத்து உன்னை தாங்குவார். உன் பலவீனத்தில் அவர் பலன் விளங்கும். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எங்களுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து எங்களுக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் ஆண்டவரே, துர்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு நற்குணம் பரிசுத்தம் என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட நாங்கள் பண்டிகை ஆசரித்திருக்கிறோம். உங்கள் இரத்தத்தினால் கழுவப்பட்டதற்காக, உங்கள் இரத்தத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்காக அந்த கோர சிலுவையில் ஓ எங்களுடைய பாவ பரிகாரியாக பலியாக உம்மை பலியிட்டீரே. உம்முடைய அன்பை எங்கள் மேல் பொழிந்தீரே. அந்த அன்பை நினைத்து அந்த அன்புக்கு பாத்திரமாய் நாங்கள் நடந்து கொள்ள, உங்கள் பேரை கெடுக்காமல் வாழ, உங்கள் பேரை கலங்கப்படுத்தாமல் வாழ, உங்களுக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள கசப்பு, வேறுபாடுகள், பகைகள், விரோதங்கள் ஆண்டவரே காணப்படாதபடி நாங்கள் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுமப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு வந்ததை ஆண்டவரே ஆசீர்வாதம் என்று கண்டுகொள்ளட்டும், பயனடைந்து போகட்டும். ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் தொட்டு ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவ நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் கல்வாரி மாமலை ஓரம் எல்லாம் அப்படியே கண்களை மூடி கல்வாரி காட்சி நம்ம கண்ணு முன்னால கொண்டு வருவோம். கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே, என் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலை ஓரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. எண்ணி பார்க்கிறோம். சேலை வீதிதனில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேலை வீதிதனில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையா சென்றனரே, திருக்கோலம் நிந்தனையா குலைந்து சென்றனரே, ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலை ஓரம் ஓடும் போர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ.
சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார் சிறுமை அடைந்தவராய் நிந்தனைகள் பல சுமந்தார் நிந்தனைகள் பல சுமந்தார். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. எல்லாருக்கும் சோதரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.